தண்ணீர் கண்ணீர். ஹலோ மக்களே, இப்போ பிக் பாஸ்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் கண்ணீர் அப்படின்றது தான் இந்த டாஸ்கோட பேரு. நீங்க பிக் பாஸை பார்த்துருப்பீங்க. ஒரு டேங்க் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேங்க்ல இருந்து தான் உங்களுக்கு தண்ணி வரும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. அதாவது பாத்ரூம்ல ஃப்ளஷ் மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா யூஸுக்கும் அங்கிருந்து தான் இவங்க தண்ணி எடுக்கணும். அதுலயும் இப்போ ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். அதாவது அலாரம் மாதிரி அடிக்கும். அந்த அலாரம் அடிச்சா மட்டும்தான் குழால இருந்து தண்ணி வரும். அப்படி அந்த அலாரம் அடிச்சா உடனே போய் அங்கே பக்கெட்டை வச்சிடணும். அந்த தண்ணியை நீங்க கவனமா பிடிச்சிடணும். நீங்க சொதப்புனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா மொத்தமே உங்களுக்கு கம்மி தண்ணி தான் கிடைக்கும். அதனால கவனமா எப்பெல்லாம் அந்த அலாரம் அடிக்குதோ கரெக்டாக அந்த இடத்துல போய் பக்கெட்டை நீங்க கவனமா வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க சாதாரண பெட்ரூமு, இன்னொருத்தங்க சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் இருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் இருக்க ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். அவர் தான் வந்து சூப்பர்வைசர் மாதிரி இருப்பார். அதே மாதிரி சாதாரண பெட்ரூமில் இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசரோட அசிஸ்டண்ட்டாக இருப்பார். இவங்க 2 பேர் தான் எப்படி தண்ணியை பிடிக்கணும், எப்படி இந்த இடத்த மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ மற்றவங்கலாம் வந்து தண்ணியை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த டாஸ்க்கை பற்றி விக்ரம் வாசிச்சாரு. எல்லாருமே அவங்களுக்கு இருக்க டவுட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி அலாரம் அடிச்சோன்னு போகணுமா, பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கணுமா, எந்தெந்த யூஸுக்கு இந்த தண்ணி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி வேற விஜே பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் சண்டை மாதிரி வந்தது. அதாவது தண்ணி யூசேஜில் வந்து சண்டை வந்தது. அந்த பொண்ணு வந்து குளிக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி பார்வதி கொஞ்சம் சண்டை போட்டாங்க. இல்லை நான் வேஸ்ட் எல்லாம் பண்ணல, வேற ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு தான் கொண்டு போனேன் இந்த பொண்ணு சொல்றாங்க. மாத்தி மாத்தி இது ரிலேட்டடா உங்களுக்கு சண்டை வந்தது. சோ பிக் பாஸ் இந்த வாட்டி ஆரம்பத்துல தண்ணியை வச்சு ஒரு பெரிய கலவரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. தண்ணியை சுத்தியே தான் நடக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தண்ணின்றதெல்லாம் பேசிக் நீடு. அதை கூட இவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்றது எப்படி சரியா இருக்கும்ன்றது தெரியல. அதே சமயம் இந்த டாஸ்க் லெட்டர்ல வேற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு சராசரியா இவ்வளோ தண்ணி தேவைப்பட்டு இருக்கு, அந்த அளவுக்கு கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாஸ்க்கை ஒழுங்கா பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த டாஸ்க்கை இவங்கெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் நான் உடனே உங்களுக்கு வீடியோவாக போட்டுடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது லைக் பண்ணுறது, அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்க்க முடியும். சரி, திரும்பி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.